திருப்பந்தனை நல்லூர். குற்றாலம் ரயில்வண்டி நிலையத்திற்கு வடமேற்கில் 6 கல் தொலைவில் உள்ளது. இத்திருத்தல திருஞான சம்பந்தராலும் நாவுக்கரச பெருமானாலும் பாடல் பெற்றுள்ள தேவார திருத்தலமாகும். அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற திருப்புகழ் திருத்தலமும் இது. 850 முதல் 856 வரை உள்ள 7 திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம். திருப்புகழ் 850. இத சந்தன புழுகும் சில மணமும் தக வீசி அணையும் தனகிரி கொண்டு இணை அழகும் பொறி சோர இருளும் குழல் மழை என்ப நவரசம் கொழு மோக குயில் போலே இடையும் கொடி மதனன் தலையிடு குந்தளபார இலையும் சுழி தொடை அரம்பையும் அமுதம் தடமான இயல் கடித்தடமும் பொழி மத விஞ்சைகள் பேசி தெருமீதே பத பங்கயம் அணையும் பரிபுறம் அங்கு ஒலி வீச நடை கொண்டிடு மயில் என்பன கலையும் சுழலாட பரிசும் பல மொழியும் சில கிளி கொஞ்சுகை போல பரிவாகி பணம் உண்டு எனது அவலம் படு நினைவுண்டு இடை சோர இது கண்டு அவர் மயல் கொண்டிட மனமும் செயல் மாற பகலும் சில இரவும் துயில் சில வஞ்சகர் மாயை துயர் தீராய். திதி திந்திமி தன தந்தன டுடுடுண்டுடு பேரி டகுடங்குகு டிகுடிங்குகு படகம் துடி வீணை ஜெகனஞ்செக எனவும் பறை திசை எங்கினும் மோத கொடு சூரர் சிரமும் கர உடலும் பரி இரதம் கரி ஆளி நிணமும் குடல் தசையும் கடல் என செம்புனல் ஓட சில செம்புல்கள் கழுகும் சிறு நரியும் கொடியாட பொறும் வேளா மத வெங்கயம் உரி கொண்டவர் மழுவும் கலை பாணி இடம் அன்போடு வளரும் சிவை. மழுவும் கலை பாணியிடம் அன்போடு வளரும் சிவை புகழ் சுந்தரி ஆதி வளரும் தழல் ஒளிர் சம்பவி பறை விண்டு இள தோகை தரு சேயே. வதனம் சசி அமுதம் பொழி முலை நன்குற மாதோடு இசையும் சுரர் தரு மங்கையோடு இதயம் களிகூற வரு பந்தனை நகர் வந்து உரை விமலன் குருநாத பெருமாளே. பகலும் சில இரவும் துயில் சில வஞ்சகர் மாயை துயர் தீராய். திதி திந்திமி தனதந்தன டுடுருண்டுடு என்று பேரிகை ஒலிக்கவும் டகுடங்குகு டிகுடிங்குகு என்று படகம் துடி வீணை ஒலிக்கவும் ஜனஞ்சக என்று பறை திக்குகள் எங்கும் பரவி ஒலிக்கவும் கொடிய அசுரரின் தலை கை உடல் குதிரை தேர் யானை யாழி ஆகிய யாவும் கொழுப்பும் குடலும் சதையும் அறுபட்ட காரணத்தால் கடல் போன்று சிவந்த குருதி பெருகி ஓட சில பருந்தை போன்ற சிவந்த பறவைகள் கழுகு சிறு நரிகள் காக்கைகள் உணவு கிடைத்தமையால் ஆடுமாறு போர் செய்த வேலவனே. மதமுடைய கொடிய யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்டவரும் மழுவையும் மானையும் கையில் ஏந்தியவருமான சிவபெருமானின் இடப்பாகத்தில் இருந்து விளங்கும் சிவை புகழ்ந்து பேசப்படும் சுந்தரி ஆதி வளர்கின்ற தீ போன்று விளங்கும் சாம்பவி பராசக்தி திருமாலின் தங்கையான இளைய மயில் போன்ற பார்வதி ஈன்ற குழந்தையே. பறை விண்டு இளதோகை தரு சேயே. சந்திரன் போன்ற முகமும்
பாலை பொழியும் கொங்கையும் உடைய குறவர் மங்கை வள்ளியுடனும் அவளுடன் மனம் பொருந்திய தேவர் மங்கை தேவசேனையுடனும் உள்ளம் மகிழ்ந்து சிறப்பு வளர்கின்ற திருப்பந்தனை நல்லூர் வந்து வீற்றிருக்கின்ற சிவபெருமானின் குருநாதனான பெருமாளே, விலைமாதர் வசம் யான் சிக்கி உழன்று வேதனை அனுபவிக்கா வண்ணம் வஞ்ச விலைமாதர் அவர்கள் மீது யான் கொண்ட விருப்பத்தை நிறுத்தி தடுத்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைஞ்சுகிறார் குருநாதர்.